கொஞ்சம் என்னைய மாதிரியே புசு புசுன்னு தான் இருப்பாங்க. ஆனாலும் சில பேர் கூட கிண்டலாக கூட எங்கள் அம்மாவை கேட்பாங்க, குண்டம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ எங்கள் அம்மா சம்பியா இது ஒரு அழகாக தான் தெரிஞ்சாங்களே தவிர எந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அசிங்கமாகவே தெரியல. இறக்குற தருவாய் வரைக்கும் எங்கள் அம்மாவை அணுவணுவாக ரசிச்சிருக்கேன். சொல்லப்போனால் எங்கள் அம்மாவை மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களையும் நான் அவ்வளோ ரசிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப ஒரு அழகாக தெரிஞ்ச மாதிரி தெரிவாங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க, நான் காமெடிக்காக சொல்லலை, ஒரு தற்பெருமைக்காகவும் சொல்லலை. லாஸ்ட் மாமாவை பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்க்கும்போது லைட்டாக அர்ஜுன் சாயல் இருக்கும், சில நேரம் பார்க்கும்போது விஜயோட சாயல் இருக்கும். நான் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா இங்கே பார்க்க வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் அடிப்பாங்க, விஜய் மாதிரியே இருக்காரு, விஜய் மாதிரியே இருக்காரு அப்படிம்பாங்க. அப்புறம் எங்கள் மூத்த சித்தி பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட சாயல் வந்து ராஜாவோட சாயல் இருக்கும். எங்கள் ரெண்டாவது மாமாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு, பேரும் ராதாகிருஷ்ணன், அந்த கண்ணனுக்கு உண்டான கருநீல ராதாகிருஷ்ணன் மாதிரியே இருப்பாங்க. கருப்பாக இருந்தால் கூட அவ்வளோ ஒரு அழகாக தெரிவாங்க. அது ஏன்னு தெரியல, எங்கள் அம்மாவை ரசித்த மாதிரியே எங்கள் அம்மாவோட உறவுகளுமே எனக்கு அப்படி. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பசங்க நாங்கள் 4 பேர் அந்தளவு அழகாக இருக்குமானா எனக்கு கேள்விக்குறி தான்.